அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தமிழகம் சரியான பாதையில் செல்லவில்லை. என்னுடைய தமிழகம் பிரிவினைவாத சக்திகளையும் மதவாத சக்திகளையும் முன்னெடுத்து சொல்லுகிறது என்பதை நான் அழுத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். துணை இராணுவம் என்பது உள்நாட்டு நக்சல் மாவோயிஸ்டுகளை களையெடுப்பது, அதுதான் எங்களுடைய பணி. ஆனால் ஆயுதம் இல்லாத மாவோயிஸ்ட் நக்சல்கள் என் தமிழகத்தில் பெருகி வருகிறார்கள். அவர்களை களையெடுப்பது தான் எனது பணி. நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இராணுவ வீரன் அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறீங்க. நான் அரசியல் பேச விரும்பலை. இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பிரித்தெடுக்கும் நோக்கமாக நிறைய சக்திகள் செயல்படுகின்றன. அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்குறபடி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டோட நிறைய மரபு மீறப்படுகிறது. என்னுடைய முதலமைச்சர் ஒரு மதத்திற்கு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார், ஒரு மதத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கவில்லை. அதுலேயும் வந்துக்கிட்டு ஒரு பாரபட்சம் பார்க்குறார். அதனால் என் தமிழகம் சரியான வளர்ச்சி பாதையில் போகலை. ஆளுநர், ஒரு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஒருவர் உரையாடும் பொழுது நாகரிகமற்ற முறையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களுக்காக மக்கள் பணியில் சேவை செய்ய நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகரிகமாக ஏதோ ஒரு தெரு பொறுக்கி போல கூச்சலிட்டு சத்தமிட்டு ஒரு சபையை அவமானம் செய்கிறார்கள். அந்த அவமானம் செய்யும்போது அங்கே எப்படி உட்கார முடியும்? ஒரு மனிதர் கண்டிப்பாக உட்கார முடியாது. மானமுள்ள மனிதன் கண்டிப்பாக வெளிநடப்பு செய்யத்தான் செய்வான். சென்ற உடனே தேசிய கீதத்தை அவமானப்படுத்துகிறார்கள் என்று கூறுகிறார்கள். யார் கூறுறது? அது தேசிய கீதத்தை அவமானப்படுத்துகிறாங்கன்னு 75வது சுதந்திர தினத்துக்கு தேசிய கொடி ஏற்ற மாட்டேன்னு சொன்ன தேச விரோதிகள் சொல்கிறாங்க தேசிய கீதத்தை அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. தேசிய கீதம் ஒழிக்கும் போது நேர்நிலையில் நிற்காம கையை கட்டி நின்னது ஒரு அமைச்சர். அப்போ தேசிய கீதம் அவமானப்படுத்த உங்களுக்கு தெரியலையா? தேசிய கீதம் ஒழிக்கும் பொழுது தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்காமல் நின்றார் ஒரு அமைச்சர் கொடியேற்றிட்டு. அப்போ உங்களுக்கு தேசிய கீதம் அவமானப்படுத்த உங்களுக்கு தெரியலையா?